கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட எல்லாரும் 6 வார்த்தைகளை மிக கச்சிதமாக, சரியாக, நேர்த்தியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான அந்த வார்த்தையை ரகசியங்களை வெளிப்படுத்தி சொன்னாங்க. இந்த நாளில் எனக்கு கொடுக்கப்பட்டதான 7ஆம் வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையில எல்லா காரியத்தையும் முடித்து தன்னுடைய ஜீவனை ஆண்டவர் கொடுத்ததான ஒவ்வொரு காரியங்களையும் அவருடைய சித்தத்தையும் எப்படி முடித்து அவருடைய கையில தன்னுடைய ஆவியை ஒப்புவித்தார் என்று வேத வாக்கியம் சங்கீதம் 31:5 ஒரு விசையா வாசிக்கலாம். சங்கீதம் 31:5. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். ஆமென். ஏன் ஆண்டவர் இதை சொன்னார்னா, பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் 31:5 இந்த வசனம் சொல்லுகிறது அவருடைய கையில தான். ஏன்னா அந்த ஆவியை கொடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன். அவரிடத்துல ஆண்டவராகிய இயேசு தான் மரணம் அடைவதற்கு முன்பாக தான் எங்கிருந்து தன் ஜீவனை பெற்றுக்கொண்டாரோ அவருடைய சிருஷ்டிப்பை தன்னுடைய ஒரே குமாரனை பூமிக்கு அனுப்பினாலும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு நாள் உயிர் வாழ்றோம்னு தெரியாது. ஆனா முடிஞ்ச உடனே நம்முடைய ஆவியை ஒரு இடத்துல ஒப்புவிக்கணும். ஆனா அந்த காரியத்தை சரியாக, நேர்த்தியாக ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையில தம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் சுமந்து, பாடுகள் பட்டு, உபத்திரவப்பட்டு, அவமானப்பட்டு, கண்ணீர் சிந்தி எல்லாவற்றையும் சகித்து தன்னுடைய ஆவியை பிதாவிடத்துல ஒப்புவிக்கிறார். மலை பிரசங்கத்துல மத்திய 7:21 ஒரு வாசிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறாரு, பரலோகத்துக்கு ஒரு மனுஷன் நம்ம ஏறி போனோம்னா ஆண்டவராகிய இயேசு கூட அவர் எல்லா பாடுகளையும் பட்டு முடித்திருந்தாலும் கூட, ஆனா ஒரு பரலோகத்துக்கு நம்ம போனோம்னா என்னன்னா பிதாவுடைய சித்தத்தை இந்த பூமியில நம்மளை எதுக்காக அவர் கொண்டு வந்தார், அவர் வந்த நோக்கத்தை அவருக்கு சரியாக நேர்த்தியா செய்து முடிக்கும் போது மட்டும்தான் அவரால் பரலோகத்துக்கு என்ட்ரு ஆக முடியும்னு சொல்லிட்டு முதலாவது தன்னுடைய மலை பிரசங்கத்திலே ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வந்த நோக்கத்தையும் ஒரு மனிதன் எப்படி ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றி அவருடைய சிலுவையின் வழியில ஒரு ஃபாலோ பண்ணணும்னா அப்ப பண்ணும்போது அவருடைய வாழ்க்கையில கம்பல்சரி என்ன பரலோகத்துக்கு நம்ம பிரவேசிக்க முடியும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். இரண்டாவது ஆண்டவராகிய இயேசு சிலுவையில இருக்கும்போது லூக்கா 2:41 சொல்லுகிறது இவ்வாறு, அதற்கு நீங்கள் என்னை ஏன் தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் செய்ய வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா என்றார். சிறு வயதிலிருந்து ஆண்டவராகிய இயேசு தான் வந்த நோக்கத்தை சரியா தெரிந்து கொண்டார். ஏன்னா தன் அனுப்பினவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பாவத்தையும் தான் மீது ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்து எப்படி பாடுபடணும், எப்படி உபத்திரவப்படணும் என்பதை அறிந்து கொண்டுதான் அந்த சிறு வயதுல இருந்து தன் தாயும் தகப்பனும் அந்த இடத்துல பஸ்டப் பண்டிகையில காணாம போயிடுறாரு. தேவாலயத்துல அந்த இடத்துல இருக்கிறதான பிரதான ஆசாரிய இடத்துல கூடி பிதாவுக்கு அடுத்த காரியங்களை அந்த இடத்துல பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக யோவான் 4:31 சொல்லுது, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றாரு. இந்த இடத்துல சமாரிய ஸ்திரீயோட ஆண்டவராகிய இயேசு பேசிக்கொண்டு முடித்த பின்பு இந்த சமாரிய ஸ்திரீ போய் தன்னுடைய பட்டணத்துல போய் நான் மேசியாவை கண்டேன் என்று சொல்வதற்கு போவதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு அவருக்கு யாராவது போஜனம் எடுத்துட்டு கொடுத்துருப்பாங்க, அதனாலதான் இவர் சொல்றாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு தன்னை அனுப்பினது ஒரு நோக்கம் என்னன்னா, அந்த ஆத்தும தாகம் எப்படியாவது உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு தன் ரட்சிப்பினுடைய காரியத்தை சுவிசேஷமா தேவனுடைய ராஜ்யத்தை அறிவித்து அவங்களை ஆதாயப்படுத்தணும் என்று சொல்லி விரும்பிதான் இந்த காரியத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு.
இந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு வந்து எப்படி அவர் வந்து பிதாவுக்கு அடுத்த காரியத்தை ஒவ்வொன்றையும் தன்னிடத்துல ஒப்புவித்து அந்த காரியத்தை செய்து முடித்தாரோ, அதே போல பின்வரும் நாட்களில் ஆண்டவராகிய இயேசுவை ஃபாலோ பண்ணினாரான சேவான் என்கிற ஒரு மனுஷனும் ஆண்டவராகிய இயேசுவை வந்து எப்படி அவர் பாடுபட்டு உபத்திரவப்பட்டு கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டாரோ அதே ஸ்தானத்துல ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றின அவருடைய வாழ்க்கையிலும் கல்லெறிந்து அவரை கொல்றாங்க. அப்ப கொல்லும்போது கூட ஆண்டவராகிய இயேசுனிடத்துல ஆண்டவர் வானம் வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனா இருந்து அந்த இடத்துல வந்து ஆண்டவராகிய இயேசு வானத்தில் இருக்கிறத கண்ட உடனே, இயேசுவே உம்மிடத்துல என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஏன்னா அனுப்பினது வந்து இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றினார். ஒருவன் வந்து என்னை பின்பற்றாவிடில் அவர் பரலோக ராஜ்யத்துக்கு ஒருத்தரும் வர முடியாதுன்னு சொன்னபடி ஆண்டவராகிய இயேசுவை ஃபாலோ பண்ணதுனால ஆண்டவரை பிடிச்சுக்கினாரு. அந்த இடத்துல அவரை கண்டாரு. இவருடைய வழியாக தான் ஆண்டவராகிய இயேசுவை கண்டடைய முடியும். ஏன்னா அவர் சிந்தின அந்த ரத்தம், வெளியேறப்பட்ட ரத்தம் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம இடத்துல பேசப்படுகிறதா இருக்கிறது. இந்த நாளில கூட ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய எல்லா காரியங்களையும் செய்து முடித்து ஒப்புவித்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அந்த இடத்துல பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் தம்மை விட்டு மறைத்து கொண்டாங்க. அந்த நேரத்துல 3 மணி நேரம் வந்து காரிருள் சூழ்ந்து கொண்டது. ஏன்னா உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் தாம் மீது ஏற்றுக்கொண்டதினால இவங்க 2 பேரும் இவரை பார்க்க முடியல. ஏன்னா அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர்னு வேதம் சொல்லுது. அப்போ இவங்க பாவத்தை எல்லாம், நம்முடைய பாவத்தை எல்லாம் மீட்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு எல்லா காரியத்தையும் செய்து தன்னுடைய பிதாவிடத்துல தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எவ்வளவு குற்றங்களை செஞ்சிடும். சின்ன சின்ன தப்பா இருக்கும், பெற்றோருக்கு தெரியாம, அப்பா அம்மாங்களுக்கு தெரியாம, இன்னுமா சிறு சிறு காரியங்களை ஸ்கூல்ல சிறு பிள்ளைகளா இருக்கும், வாலிப பிள்ளைகளா இருக்கும், தெரிஞ்சும் தெரியாம அநேக காரியங்களை நம்ம தப்பு செஞ்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இடத்துல நம்ம கணக்கு ஒப்புவிக்கின்றத உணர்ந்து இனி வருகிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரம் பாவ கரை திரை அற்றவர்களாய் நாம் நிற்கும்படி ஒவ்வொரு நாளும் நாம் நிதானித்து அறிந்து நம்ம ஆண்டவரிடத்துல போகும்போது நம்முடைய ஆவியை நம்ம ஒப்பு கொடுக்கணுன்றத உணர்ந்து இந்த கல்வாரியினுடைய இந்த 7 சிலுவையின் பாடுகளை நம்ம முன்னாடி நம்ம வைத்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை சரியா நேர்த்தியா ஆண்டவராகிய இயேசுவின் வழியில நாம் நடப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.